ரெண்டாவது பாகத்துக்குள்ளே போவோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 11 வாசிங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஒரு தீமோத்தேயு பற்றி இங்கே பவுல் சொல்கிறார். பைபிள் முழுவதுக்கும் இப்போ உங்கள் கண்களை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா தேவனுடைய மனிதன் அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க மொத்தம் 8 பேர் தான். ஒரு சிலர் பேரே சொல்லப்படாமல் தேவனுடைய மனிதன் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அவங்க பேர் சொல்லப்படவில்லை. பேர் சொல்லப்படாத ஆனால் தேவ மனிதனுக்குரிய அந்தஸ்து உள்ளவர்கள் இருந்தார்கள். பைபிளில் ஒரு சிலர் அப்படி இருந்திருக்கிறாங்க. ஆனால் நேரடியாய் பைபிள் தேவனுடைய மனிதன் என்று சொல்லக்கூடியவர்கள் மொத்தம் 8. முதலாவது தேவனுடைய மனிதன் என்று பெயர் பெற்றவர் மோசே, தேவனுடைய மனிதனாகிய மோசே. 2வது தேவனுடைய மனிதன் என்று பைபிள் சொல்லுகிற வரிசையிலே சாமுவேல் வருகிறார், தீர்க்கதரிசி சாமுவேல். 3வது செமாயா என்கிற தேவனுடைய மனுஷன், அவர் உற்சாகமான வார்த்தைகளை சொல்லுகிற தேவனுடைய மனுஷன். 4வது எலியா, 5வது எலிசா, 6வது தாவீது, தேவனுடைய மனுஷனாகிய தாவீது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7வதாக ஆனான் என்னும் ஒரு புத்திரன். அந்த ஆள் பேர், அந்த தேவ மனுஷன் பேர் ஆனான். அவரும் அவர் என்ன குவாலிட்டியோ, ஆனால் அவர் தேவ மனிதன் என்று வேதம் பதிவு செய்திருக்கிறது. 8வது தேவ மனிதன் என்றால் அழைக்கப்படுவது தீமோத்தேயு. இதில் பவுல், பேதுரு, யோவான், அந்திரேயா நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் நேரடியாய் தேவனுடைய மனிதன் அப்படின்னு பைபிள் பதிவு செய்கிறது இந்த 8 பேர். தேவனுடைய மனுஷனுடைய ஒரு குவாலிட்டி இருக்குது, ஒரு தரம். அந்த தரத்தில் இந்த பேப்பரில் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அதில் 1-2 காரியங்களை நாம் படிக்கலாம். முதல் குறிப்பு எல்லாரும் வாசிக்கலாம். எதிர்ப்பாளரிடம் பரிசுத்தத்தை குறித்த சாட்சி உடையவன். 2 ராஜாக்கள் 4:9 என்ன சொல்லியிருக்குன்னு செக் பண்ணுறீங்களா? என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த ஒரு ஸ்திரீ, சூனேம் ஊரை சேர்ந்த ஒரு ஸ்திரீ, அவங்க கணவர் இருந்தது. கணவரை பார்த்து இந்த அம்மா சொல்லுது, இந்த அம்மா சாதாரண அம்மா கிடையாது, இந்த அம்மா கனம் பொருந்திய ஸ்திரீ. ஒரு முறை சொல்லுங்க, சூனேம் ஊர் ஸ்திரீ யாரு? ரொம்ப ஆனரபிள், மதிப்பு வாய்ந்த ஒரு பெண். அவளுக்கு சாதாரண பெண்கள் கிடையாது, கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. அடிக்கடி இந்த வீட்டுக்கு எலியா யார் போனது, அது எலிசா போய்கிட்டு இருந்த உடனே இந்த அம்மா ஹஸ்பண்டை பார்த்து சொல்லுது, நம்ம வீட்டுக்கு வந்து போகிற இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அப்போ நம்ம சாதாரண பெண்கள் சொல்லலை, அல்லது இப்படி சொல்கிறேனே, சாதாரண பெண்கள்னு உங்களுக்கு விளங்காது, சமாரியா ஸ்திரீ போன்ற பெண்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இங்கே உள்ளது கனம் பொருந்திய ஸ்திரீ. நீங்கள் இதையே எடுத்து பாருங்களேன். இப்போ இயேசு சமாரியா ஸ்திரீட்டு பேசும்போது, சமாரியா ஸ்திரீ இயேசுவை பற்றி என்ன சொல்லிச்சு? தீர்க்கதரிசி என்று காண்க. அப்போ அந்த அம்மாகிட்ட இருந்து கூட பேர் வாங்கிருச்சு பாருங்க. அழுக்கான ஒரு பொம்பளை பரிசுத்தவான்னு பேர் கொடுக்குது. கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, ஒரு குடும்பம், கணவன், அப்படி ரொம்ப மதிப்பாக வாழ்கிற ஒரு பெண்ணும் இந்த தீர்க்கதரிசி அடிக்கடி வந்துட்டு போகிறத பார்த்துட்டு எவ்வளவு நோட் பண்ணியிருக்கணும் அந்த அம்மா. ஆமாவா இல்லையா? நீங்கள் உங்களையும் என்னையும் எத்தனை பேர் எவ்வளவு நோட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் போகிறது, வாரது, நடக்கிறது, உட்கார்றது, சாப்பிட்றது, உங்களுடைய லாங்குவேஜ், உங்கள் பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அவ்வளவும் பார்த்துட்டு மனசில் உங்களை பற்றி ஒரு அபிப்பிராயத்தை அவர்கள் வைப்பார்கள். வெளியில் அவங்க வேற சொல்லலாம். உங்கள் வெளியில் அப்படிங்கலாம். மனசில் உங்களை பற்றி வச்சிருக்கிற காரியம் என்ன? அப்போ ஒரு உண்மையாக ஒரு தேவ மனுஷனாக இருந்தால், கனம் பொருந்திய ஸ்திரீ கூட நம்மளை ஆராய்ச்சி பண்ணி, இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அப்போ தான் எதிர்ப்பாளர் இடத்துல நல்ல சாட்சி. அதே மாதிரி ஆண்கள், வாலிபர்கள் உங்களை ஆராய்ச்சி பண்ணுவாங்க, பெண்கள்.
அந்த ஆராய்ச்சி நான் எப்படி ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்ல தேவையில்லை. பயங்கர ஆராய்ச்சி நிற்பான். வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை அனுப்பி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஏன்னா ஃபேஸ்புக்கில் ஃபேஸை காட்டி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அவங்க ஒரு கிஃப்டை கொடுத்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. எல்லா ஆராய்ச்சி பண்ணியும் முடிவில் சொல்லணும், அவள் ஒரு பரிசுத்தவாட்டி. அம்மா, அதை விட ஒரு சாட்சி உங்களுக்கு எங்கேருந்து வரப்போகுது? 2 லேடிஸ் உங்களை பரிசுத்தவாட்டின்னு சொன்னால் போதாது, 4 ஆண்கள் சொல்லணும் இவ ஒரு பரிசுத்தவாட்டி. அதான் சொல்கிறேன், பெண்களால் பயப்படுகிற ஒரு ஆண், ஆண்கள் பயப்படுகிற ஒரு பெண். ஆமாவா இல்லையா? அவர் பரிசுத்தவான். அதான் ஒரு தேவ மனுஷனுக்கு அந்த சாட்சி வேணும். அதான் எல்லாத்துலேயும் உண்மையாக இருங்க. நீங்கள் ரியல் லைஃப்பில் வாங்க. 2வது குறிப்பை வாசிங்க. மனோராஜ்யத்தை ஜெயிக்கிறவன். இது நெகேமியா 6:8 என்ன வரும்னா, ஒருத்தன் சன்பல்லாத் தொபியா இவங்கெல்லாம் நெகேமியாட்ட சொல்கிறாங்க, அது நீ தேவாலயத்தில் போய் ஒளிஞ்சுக்கணும், உன்னை கொல்றதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பயங்காட்டுறான். அப்போ நெகேமியா அதுக்கு பதில் சொல்கிறான், நீ சொல்கிறதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது, இதெல்லாம் என்னது உன் மனோராஜ்யமே தவிர வேற ஒன்றும் அல்லன்னு சொல்லி காட்டுறான். இப்போ நான் இதை வச்சு நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணேன். மனோராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் அந்த வார்த்தையை இப்போ ஒரு பாஸ்டருடைய கடமை என்ன, ஒரு விசுவாசினுடைய கடமை என்ன? மக்கள் எங்கே தான் கிடப்பாங்க அதை சொல்லுங்கள். எங்கே கிடப்பாங்க? மனோராஜ்யத்தில். அவன் மனசு என்ன சொல்லுதோ, அவன் மனசு என்ன அதைத்தான் நினைப்பாங்க. நீங்கள் பைபிளை வச்சுக்கிட்டு அவங்கள எங்கே கொண்டாந்துடணும்? தேவ ராஜ்யத்துக்குள்ளே அவங்கள கொண்டு வரணும். கருத்தரங்கு ஏன்? உங்கள் மனோராஜ்யத்தை விட்டு உங்களை எடுத்து தேவ ராஜ்யத்துக்குள்ளே உங்களை மைண்டாக பாவிக்கிறதுக்கு தான். அதுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆயிடணும். தயவு செய்து மனோராஜ்யம் சொல்கிறத நம்பாதீங்க. மனோராஜ்யம் சொல்கிறபடி செய்யாதீங்க. மனோராஜ்யம் சொல்லுகிறத காரியங்கள் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் தேவ ராஜ்யத்தில் உங்களுக்கு எல்லாம் பந்தி வச்சிருக்கார் கர்த்தர். கொழுமையான செழிப்பான பந்திய தேவராஜ்யத்தில் அவர் வச்சிருக்கிறார். இப்படி தான் சொல்கிறார் இயேசு. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வந்து உபவாசம் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லாமல் அவனுக்குள் போஜனம் பண்ண எடுத்த உடனே அவர் கொழுமையான சாப்பாடு. ஓ தாகம் உள்ளவர்களே, ஓ பசி உள்ளவர்களே, நீங்கள் வாருங்கள், கொழுமையானவைகளை சாப்பிடுங்கள், ஜீவ தண்ணீரிலிருந்து நீங்கள் தாகம் தீர்த்துக்கொள். என்ன மாதிரி இயேசு தெரியுமா நம்ம வச்சிருக்கிறோம்? ஆமேன்னு சொல்லுங்க ஐயா. என்ன மாதிரி இயேசு? அப்படி ஒருத்தர் சொல்லுங்க. என்ன மாதிரி இயேசு? அப்படி சொல்லாங்க, கொஞ்சம் நல்ல உணர்வாக சொல்லுங்க. என்ன மாதிரி இயேசு நம்ம வச்சிருக்கிறோம்? உங்கள் மனசு சொல்கிறதை செய்யாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த உதாரணத்தை நீ கட்டாயம் கேட்கணும். ஒருத்தன் போய்கிட்டே இருக்கிறான், ஒரு வாகனத்தில் மோட்டார் சைக்கிள்னு வைங்க, அல்லது கார் போய்கிட்டே இருக்கான். அந்த மோட்டார் சைக்கிள் ஒழுங்காக ஓடலை, நடுவில் நின்றுட்டு முறைக்குது. கீழே இறங்கி அந்த மோட்டார் சைக்கிள் தான் போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போகாமல் இடையில நிற்கிறதுனால இவனுக்கு மோட்டார் சைக்கிள் மேலே கோவம் வரலாமா? வருது. மோட்டார் சைக்கிளை போட்டு உதைக்கான். போச்சே, எனக்கு வர வேண்டியதெல்லாம் போச்சே, ஒன்றால் போச்சே, இப்போ மட்டும் என் கையில் ஒரு தீப்பெட்டியும் கொஞ்சம் பெட்ரோலும் இருந்தால் ஊற்றி கொளுத்தி விட்டுருவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாமா? சரி, இப்போ இதை எதுக்குப்பா இந்த உதாரணம்? பைபிளில் உள்ள உதாரணம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தனுக்கு மோட்டார் சைக்கிள் இல்லை, அவன் ஏறி போனது ஒரு கழுதை. அவன் மோட்டார் சைக்கிளில் தான் பாவம், சின்ன பாஸ்டர் ஒரு கழுதையில் ஏறி போய்கிட்டு இருக்கிறான். போய்கிட்டு இருக்கும்போதே அந்த கழுதை இங்கிட்டும் போய் இடிக்குது, அங்கிட்டும் போய் இடிக்குது, உரசுது. இவனுக்கு காலெல்லாம் உரசுது. ஒரு திராட்சை தோட்டத்துக்கு குறுகிய பாதை வெளியே போகுது. கழுதை
போகாமல் நிற்கிது. இவனு அடிக்கிறான், கழுதைய போக மாட்டேங்குது, இன்னும் அடிக்கிறான். இவன் எத்தனை தடவை அடிக்கிறாங்கிறத கழுதை எண்ணிக்கிட்டு இருக்குது. ஆமாவா இல்லையா? அது 1 2ன்னு அது எண்ணிக்கிட்டு இருக்குது. கடைசியில் இவன் என்ன சொன்னான் அப்படிங்கிறத இங்கே மெயினாக கொண்டாடுறேன். இவன் என்ன சொல்கிறான்? என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் நான் உன்னை கொன்று போட்டிருப்பேன் அப்படிங்கிறான். அதுதான் எண்ணாகம புஸ்தகம் 22:29 இருக்கு. பார்த்தீங்கன்னா என் கையில் இப்போ என்ன இருந்தா, ஒரு பட்டயம், நல்ல கேளுங்க இந்த இடத்த, ஒரு பட்டயம் மட்டும் இருந்தா நான் உன்னைய கொன்று போட்டிருப்பேன். என் மனம் சொல்லுது உன்னைய கொல்லணும், ஆனால் என்னது இல்லை, பட்டயம் இல்லை. இப்போ தேவராஜ்யத்தில் கர்த்தர் உங்களை எப்படி நடத்துவார்ன்னு நான் சொல்கிறேன். உங்கள் மனம் ஒரு காரியத்தை தாக்கும்படி சொல்லும்போது அதை தாக்குறதுக்கேற்ற ஆயுதத்தை கர்த்தர் உங்களுக்கு தராமல் வச்சுருப்பார். அதுதான் தேவன் நடத்துதல். அந்த ஆயுதம் மட்டும் உங்கள்கிட்ட இருந்திருந்தால் இந்நேரம் என்ன பண்ணியிருப்பீங்க? கழுதையை கொண்டுட்டு நடந்து போயிட்டு இருப்பீங்க. உங்களில் சிலர் இப்போ நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், தரிசனத்தில் பார்த்தேன். கழுதையை கொண்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்கீங்க. உடனே கழுதை வாய் திறந்து பேச ஆரம்பித்து சொல்லுது, இத்துடன் என்னை எத்தனை தடவை அடித்தீர்? 3 தடவை அடித்தீர். 3 தடவை அடித்ததுக்கே எண்ணிக்கிருச்சு அது. அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? உமக்கு தெரியாதது எனக்கு தெரியுது. ஏன் அங்கே என்ன வந்தது நடுவில்? கர்த்தருடைய தூதனான் உருவின பட்டயத்தோடு முன்னால் நின்று, இவன் போகிற தப்பாக போகிறான், இவன் இஸ்ரவேலர்களை சபிக்க போகிறான் இந்த பிலேயாம் சொல்லிட்டு கர்த்தர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறாரு. பிலேயாமுக்கு தெரியல, பேரு தான் தீர்க்கதரிசி, பேரு தான் பாஸ்டர், பேரு ரெவரண்டு. ஆனால் பட்டயத்தை கொண்டு கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு விரோதமாக உருவிட்டு நிற்காரு, அது தெரியல. எவ்வளோ வேதனை பாருங்கள். இதுதான் நான் சொன்னேன், விசுவாசின்னா அது எப்படி, ஊழியம்னா எப்படி, எல்லாமே இந்த மாதிரி செய்திகளில் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. கர்த்தர் நிறைய வீடுகளுக்கு விரோதமாக நிற்பார். அந்த டைமில் தான் விரோதமாக நிற்பார். ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது என்ன சொல்கிறாரு? உன் வழி கர்த்தருக்கு மாறுபாடாய் இருந்ததினாலே கர்த்தர் உனக்கு எதிரிட்டு வந்தார். சில நேரம் மாறுபாடாக நடப்போம் நம்ம, உடனே கர்த்தர் பட்டயத்தை உருவிட்டு நிற்பார். நம்ம கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாதனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஏறி போகிற கழுதையை போட்டு அடிப்போம். கழுதைன்னு சொல்கிறனால வருத்தப்படாதீங்க. சில நேரம் கணவரை போட்டு அடிப்பீங்க, சில நேரம் மனைவியை போட்டு அடிப்பீங்க. இதுக்கு தான் கழுதையை போட்டு அடிச்சுட்டு கிடக்க. நீ என்ன செய்யணும்? கண்ணை திறந்து கர்த்தரை பார். பிள்ளையை போட்டு அடிக்கப்படாது. நிறைய பேர் பிள்ளையை போட்டு அந்த அடி அடிப்பாங்க. ரோட்டில் பார்ப்பேன், பிள்ளையை அடிச்சுட்டு யாராவது தாய்மார் இழுத்துட்டு போகும்போது எனக்கு ஒரு மாதிரி வரும் தெரியுமா? எனக்கு ரொம்ப பொறுத்தது போதும், பொங்கி எழு அப்படின்லாம் வரும். போய் அந்த அம்மாவை ஒரே அடி அடித்து தள்ளிட்டு அந்த பிள்ளையை காப்பாற்றி துதியன் கோட்டையில் கொண்டு விட்டுருணும். கடைசியில் நமக்கு பிள்ளை பிடிக்கிறவனு தான் பேர் வரும். உங்களுக்கு மனசு அப்படி இருக்கணும். எந்த மனுஷனுக்கு எந்த மனுஷனும் தீமை பண்ணிக்கிட்டு இருந்தால் கொதித்து எழும்பிடணும். சொல்கிறேன் கேளுங்க, அப்போ தான் நீங்கள் தேசத்துக்கு பிரயோஜனப்படுவீங்க. ஒருத்தனுக்கு இன்னொருத்தன் தீமை செய்கிறான்னா மோசையால் சும்மா இருக்க முடியல. அவன் என்ன பண்ணிட்டான்? ஏதோ அவனால் முடிஞ்சது. 40 வருஷம் தீட்டிக்கிட்டு இருந்திருக்கிறான். இங்கே தீட்டினது போதாமல் எங்கேயும் போய் தீட்டியிருக்கான், எகிப்துலேயும் போய் தீட்டியிருக்கான். தீட்டி 40 வருஷம் தீட்டி நல்லதை செய்யலையே அவன். 40 வருஷம் தீட்டிட்டு கடைசியில் எகிப்தினை வெட்டி மணலுக்குள்ளே பூத்து, அதுக்கப்புறம் யாரும் பார்க்கலன்னு நினச்சான் பாருங்க, தானே தப்பாக போச்சு. சரி, எனவே மனோராஜ்யம் உங்களை பட்டயத்தை எடுத்து அந்த கழுதையை கொல்லுன்னு சொல்லும், கேட்காதீங்க. கர்த்தர் அந்த நேரம் துதிங்க. ஏன் துதிக்கணும் கர்த்தரை? நல்ல வேலை நம்ம கையில் அந்த நேரத்தில் என்னத்தை கொடுக்கலை, பட்டயத்தை கையில் கொடுக்கலை. அதனால் கர்த்தர் ரொம்ப நல்லவர்னு சொல்லுங்கள்.
உங்கள் மனம் கிறுக்கு பிடிக்கும்போது கர்த்தர் பட்டயத்தை வைக்க மாட்டார். புரியுதா உங்களுக்கு? வாய்ப்பே தரமாட்டார். அதே மாதிரி பட்டயம் இருக்கும்போது மனதை கண்ட்ரோல் பண்ணுவார். மனது அந்த கழுதையை கொல்றதுக்குனே தோணாது. பட்டயம் இருக்குது, ஆனால் கழுதையை கொல்லணும்னு தோணலை. மைண்டை கர்த்தர் ஆட்கொள்கிறார். சொல்லணும் கர்த்தர்கிட்ட, கர்த்தாவே ஒன்று என் மனசை சரிப்படுத்துங்க, இல்லாட்ட அந்த சான்ஸ் சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுக்காங்க, எந்த ஆயுதமும் எனக்கு வேண்டாம். ஆமாவா இல்லையா? இதைத்தான் பவுல் எழுதும் பொழுது எப்படி எழுதுகிறாருன்னா, நாம் முற்காலத்தில் நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து வந்தோமே. இதை நான் எப்படி கொண்டு வரேன்னா, மாம்சம் விரும்பும்போது மனசு விரும்பாது, மனசு விரும்பும்போது மாம்சம் ஒத்துக்கிறாது. இப்படி நம்மளை கர்த்தர் பேலன்ஸ் பண்ணி காப்பாற்றி கொண்டு போகிறார். ஆமென். சில நேரம் மனசில் நமக்கு ரொம்ப ஆசையாக வரும்னு நினைங்க, அந்த நேரத்தில் சான்ஸே இல்லாமல் ஆக்கிடுவார். தப்பு செய்கிற சான்ஸே நமக்கு வராது. மனசு போட்டு அலச்சடிப்படும். நீங்கள் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸின்னு நினைக்காங்க. உங்கள் மனசு ஒன்றுமே ஆசைப்படாதுன்னு நினைக்காங்க. போங்க ஒரு ஜவுளி கடையில் போய் மனசு ஆசைப்படுதா இல்லையான்னு பாருங்கள். கலர்களை கண்ட உடனே எந்த விசுவாசியாக இருக்கட்டும் அது கட்டாயம் வரும். நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்து 3 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்கிற வரை எந்த ஒரு லேடியையும் ஏறெடுத்து பார்த்ததில்லை. ஊழியத்துக்கு வந்தாச்சு, சபையில் பாஸ்டரும் ஆயாச்சு. பெண்கள் பக்கம் ஒரு கொஞ்சம் விசுவாசி, 10-18 விசுவாசி பெண்கள். இந்த ஆண்கள் பக்கம் ஒரே விசுவாசி. பிரசங்கம் பண்ணும்போது இந்த பக்கம் தலை திரும்பும் பொழுது கண்ணு மூடிடும், இந்த பக்கம் வரும்போது கண்ணு திறக்கும். இந்த பக்கம் தன்னால் மூடும், பெண்கள் பக்கம் பார்க்கவே வராது. ஆண்கள் பக்கம்னு பார்த்து பிரசங்கம் பண்ணி அந்த ஆளும் எழும்பி போயிட்டார், நம்மளை தான் பார்த்து பிரசங்கம் பண்ணுறாருன்னு. அது உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, இதெல்லாம் இருந்தது ஒரே விசுவாசி, அவரையே பார்த்து. அதுவும் பண்ண பிரசங்கம் என்ன பிரசங்கங்கிறீங்க? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் எடுத்துட்டு, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிரு. அது எங்கிட்டும் பார்க்க முடியாது, அங்கே பார்த்து பேசணும். அவர் எழும்பி போயிட்டார், எழும்பியே போயிட்டார். என்ன வருத்தம், என்ன உள்ள ஒரு விசுவாசியும் போச்சு. அப்போ என் மனசில் எந்த ஒரு அபிப்பிராயமுமே இல்லை, எந்த இது சிந்தனையும் இல்லை. எனக்கு எல்லாமே ஏசு, அப்படியே அவர் தான் எனக்கு மெயினாக தெரியுது. பிறகு எங்கள் பாஸ்டர் தூத்துக்குடியிலேருந்து வந்தார், தம்பி வா ஒரு இடத்துக்கு போகணுன்னாரு, நாகர்கோயிலுக்கு கூப்பிட்டு போனார். ஒரு வீட்டில் உட்காந்து பாட்டு பாட ஆரம்பித்தாங்க. ஒரு பொண்ணு உட்காந்துச்சு, பைபிள் வாசிக்க சொன்னாங்க. அந்த பொண்ணு சத்தமாக பைபிள் வாசிக்க ஆரம்பித்த உடனே தான் நான் கண்டுபிடிச்சேன் ஒரு வெளிப்பாடு. என்னென்னா, எனக்கு தான் பொண்ணு பார்க்குறாங்கன்னு. அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்குறாங்கன்னு உடனே தன்னால் வந்துச்சு பாருங்கள் அந்த மனசு. அது அப்படி உடனே அந்த இருக்கிற பீத்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் நல்லா போட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் உட்காடுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோவை கொடுத்தாங்க, அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். உண்மையாக சொல்கிறாங்க, நான் அன்னையில் இருந்து நான் இயேசுவேன்னு முழங்கால் போட்டேன்னா இயேசு என் கண்ணுக்கு முன்னாலேயே வரமாட்டேன். வாரதெல்லாம் அந்த படத்தில் உள்ளதுதான். அப்படி உடனே நான் என்ன சொல்வேன், சி பிசாசே, என்னது திட்டி பார்த்தாலும் அது போன மாதிரி இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு சிரிப்பாக இருக்க, எனக்கு அழுகியாக வரும். இயேசுவே நீங்கள் தானே எனக்கு ரொம்ப முக்கியம், இது என்ன ஆண்டவரே அப்படின்னு அழுது ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படுப்பேன், மறுபடியும் அது நிற்கும். ஸோ நான் உங்களால் எதுக்காக சொன்னால், மனசு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே போனோம்னு அந்த மனசு வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது வரைக்கும் நான் யாரையும் ஏறிட்டு பார்க்க மாட்டேன். ஆனால் நமக்குன்னு ஒன்று கல்யாணம் வரப்போகுதுன்னு ஒன்று இரவு பகல் தியானமும் வேறு மாதிரிலாம் போகுது, பக்தியாக போகுது. அவங்க நின்று பிரசங்கம் பண்ணுற மாதிரி, நான் அதை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கிற மாதிரி, அவங்க இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி நான் தமிழில், அவங்க நான் கிட்டார் வாசிக்கிற மாதிரி அவங்க பாட்டு பாடுற மாதிரி, அந்த மாதிரிலாம் என் மனசை ரொம்ப யோசித்து உடனே இந்தியாவே அழுதுட்டு ஓடி வர்ற மாதிரி இதெல்லாம் தோணுது. மனசு உங்களுக்கு அதே மனசு தான் இருக்குது.
ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்ன, அந்த மனசு உங்களை தப்பு செய்ய சொல்லும்போது மாம்சத்தை செத்த பிணம் மாதிரி ஆக்கிடுவார். புரியுதா உங்களுக்கு? அதே வேளையில் சில நேரம் மனசே இருக்காது, ஆனால் மாம்சம் எழும்பி நிற்கும், பாவம் செய்கிறதுக்கு தோணும். மாம்சம் எழும்பும்போது மனசு இருக்காது, மனசு இருக்கும்போது மாம்சம் விடாது. ரெண்டையும் கர்த்தர் மாற்றி மாற்றி நம்மளை காப்பாற்றுறாரா காப்பாற்றலையா? ஆமாவா இல்லையா? ஒரு பட்டயம் மட்டும் இருந்தால் நான் தேடி தேடி கிடைக்காது. சில நேரம் பட்டயம் அங்கேயே இருக்கும், கோபமே வராது. கர்த்தர் உங்களை அப்படி தான் காப்பாற்றுவார். மனோராஜ்யத்தில் வாழாதீங்க. ஒருத்தர் நீங்கள் சொல்ல வேண்டியது அதுதான். ஒரு தடவை சத்தமாக சொல்லுங்கள், மனோராஜ்யத்தில் வாழ மாட்டேன், நான் தேவராஜ்யத்தில் தான் வாழ்வேன். மனோராஜ்யத்தில் எனக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள். சொல்லுங்க, மனோராஜ்யத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், மனோராஜ்யத்தில் ஏகப்பட்ட ஏமாற்றங்கள், மனோராஜ்யத்தில் ஏகப்பட்ட நஷ்டங்கள். ஆனால் தேவராஜ்யத்தில் இன்னும் எல்லாமே லாபம். சொல்லுங்க, பைபிளை வேணா உயர்த்திட்டு சொல்லுங்க, எத்தனை பேர் தேவராஜ்யத்தை நம்புறீங்க? சொல்லுங்க, தேவராஜ்யத்திலே எல்லாமே எனக்கு லாபம், எல்லாமே எனக்கு ஜெயம், எல்லாமே எனக்கு அன்பு பாசம், எல்லாமே எனக்கு கிருபை, என் தேவைகள் எல்லாம் எனக்கு இருக்குது. என்னை பலப்படுத்துற இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லா ஜெயமும் இருக்குது, எனக்கு எல்லா ஊழியமும் இருக்குது, என் தேவராஜ்யத்தில் எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. எனக்கு தேவராஜ்யத்தில் என் தாளந்துகள் எல்லாம் அபிவிருத்தி ஆகும். ஆமென். அடுத்து குறிப்பை பார்ப்போமே, அது என்னன்னு வாசிங்க. என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? தாசனை அல்லாமல் செவிடன் யார்? தாசனை அல்லாமல் அந்தகன் யார்? அப்படி போட்டிருக்குது. 1 சாமுவேல் 10:27 எழுதிக்கிடுங்க. அதிலேயே எழுதி கொண்டா அதில் என்ன சொல்லுது? சவுல் காது கேளாதவன் போல் இருந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் அங்கே பார்ப்பீங்க. அப்போ ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு என்னெல்லாம் அந்தஸ்துன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தருடைய பார்வையில் யார் மாதிரி இருக்கணும்? உலகத்தில் குருடனை மாதிரி இருக்கணும். அதான் பவுல் சொல்கிறாரு, எங்களுடைய சரீரத்தை நாங்கள் சிலுவையில் அறைந்திருக்கிறோம், எங்களுடைய அவயவங்களை சிலுவையில் அறைந்திருக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட கண்கள், அதான் குருடன். யோபு 31:1 யோபு என்ன சொல்கிறாரு? என் கண்களோடு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? உடன்படிக்கை, கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன். நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற ஒரு ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுங்கள், கண்களுக்கு கலிக்கம் போடு. உன்னத பாட்டில் சொல்லுங்கள், கண்கள் புறா கண்களை போல. இன்னொரு வசனம், பாலிலே கழுவப்பட்ட கண்கள். நம்ம கழுவப்படலைன்னா உலக கண்ணில் நம்ம யாரையும் பார்க்கக்கூடாது, பார்த்தா தப்பு. வசன கண்ணில் நம்ம பார்க்கணும், அதுதான் நம்ம கரெக்ட். எனவே ஒரு விதத்தில் குருடனாக இருக்கணும். இதனால தான் ஆண்டவர் சவுலை ஃபஸ்ட்டு அவன் ரட்சிக்கப்படும் போதே யார் ஆக்கிட்டார்? விழுந்ததுலேயே ஒரு ஆளுக்கு தான் அந்த பாக்கியம் எடுத்து. அவன் அவ்வளவு பொல்லாதவனாக இருந்திருக்கிறான், அவனை தட்டுறதுக்கு வேறு வழியே இல்லை, சட்டுன்னு விழுந்து குருடன் ஆகிட்டான். 3வது குறிப்பின்படி அவன் ஒரு உலகத்தை பொறுத்த அளவிலே ஒரு குருடனை போல, செவிடனை போல, அந்தகனை போல இந்த உலகத்திலே வாழ்பவன். 4வது சபைக்குள்ளிருந்து வாசிங்க. 4வது குறிப்பை வாசிங்க எல்லாரும். சபைக்குள்ளிருந்து சபைக்கு கொடுக்க ஜீவ வாக்கியத்தை பெறுபவன். அப்போஸ்தலர் 7:38 வாசிக்கும் பொழுது, மோசே வனாந்திரத்திலே சபைக்கு உள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே என்று சொல்லியிருக்கிறபடி அவன் சபைக்குள்ளிருந்தான், சபைக்கு கொடுக்கக்கூடிய ஜீவ வாக்கியங்களை அவன் பெற்றுக்கொண்டான். சபைக்கு வெளியே இருந்து ஜீவ வாக்கியங்களை ஒருவரும் சபைக்கு கொடுக்க முடியாது. சபைக்கு உள்ளே இருந்தவர்கள்தான் ஜீவ வாக்கியங்களை கொடுக்க முடியும். ஒரு தேவனுடைய மனுஷனுடைய தன்மை என்னவென்றால், அவன் சபையில் இருந்து ஜீவ வாக்கியங்களை அவன் வாங்குவான். அதை பெற்றுக்கொண்டு அவன் ஒரு
ஒரு புஸ்தகமாக, ஒரு பிரமாண புஸ்தகம் போல அவன் வெளிப்படுவான். சபையில் இல்லாதவர்களுடைய உபதேசங்களுக்கும் சபையில் இருக்கிறவருடைய உபதேசத்துக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறதை நீங்கள் கண்டறியலாம். சபையிலேயே இருக்கிறவர்களுக்கு இருக்கிற உபதேசம் முழு வேதத்தின்படி உள்ள உபதேசம். ஆனால் சபையில் இல்லாதவர்கள் இங்கொன்றும் அங்கொன்றும் மட்டும் பொறுக்கி எடுத்து வைத்திருப்பார்கள். முழு வேத சத்தியம், நிறைய விஷயங்களை அடக்கி கொள்கிற விஷயங்களை ஜீவ வாக்கியங்களாக பெறுகிறவர்கள் சபைக்கு உள்ளே இருக்கிறவர்கள் தான். இதனால தான் ஆண்டவர் இயேசு உலகத்திலே மிக பிரதானமான வாக்குத்தத்தத்தை சொன்னார். மிகப்பெரிய வாக்குத்தத்தம் பைபிளிலே எது என்று நான் பொதுவாக கேட்கிறது உண்டு. அது என்னவென்றால், சொல்லுங்கள் என்னோடு கூட சேர்ந்து, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அதனால தான் நீங்கள் எந்த ஊழியம் செஞ்சாலும் சபை கட்டணும். நீங்கள் செய்கிற எந்த ஒரு ஊழியமும் சபையை கட்டுவதற்கு பயனாக இருக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கும் எந்த ஒரு தியாகமானாலும் காணிக்கைகளானாலும் அது வழியாக சபை கட்டப்படுகிறதா என்கிறதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கடைசி காலத்திலே இயேசு கிறிஸ்து சபையை கட்டுகிறார். அவருக்கு நாம் உடன் வேலைக்காரர்களாக இருக்கிறோம். எனவே தான் அந்த சபைக்கு உள் இருந்து சபைக்கு கொடுக்கிற ஒரு பாக்கியம். அதனால தான் நாங்கள் சபைக்கு உள்ளே ரொம்ப வருஷம் இருந்தவங்களை தான் நாங்கள் கூப்பிட விரும்புவோம். அவங்க வந்தாங்கன்னா நம்ம தைரியமாக இருக்கலாம். சபைக்கு உள்ளேயே இல்லாமல், சபையை பற்றி நல்ல எண்ணமே இல்லாத ஒரு ஆளை மேடையில் விடவே கூடாது. இது விசுவாசிகள் அறிய வேண்டிய முக்கியமான விஷயம். நிறைய இடங்களில் வீழ்ச்சி, தவறான வழிநடத்துதல் வருவது சபைக்கு உள்ளிருந்து பிரமாணத்தை பெறாத ஆட்கள் உடைய பேச்சுக்கள் தான். சபையை கனப்படுத்தாத ஆட்களோடு நாம் இணங்கவே முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 5வது குறிப்பை எல்லாரும் வாசியுங்கள். உபதேச சட்டமுடையவன். நீங்கள் சட்டம்னா அது அரசியல் சட்டம், மற்ற சட்டங்களை குறித்து உங்களுக்கு தெரியும். அந்த சட்டத்தை நாம் மீறக்கூடாது, தேசிய சட்டங்களை நாம் மீறக்கூடாது. ஆனால் அதுபோலவே நமக்கு உபதேச சட்டம் இருக்கிறது. உபதேசம் என்பது தேவ ஆலோசனை அல்ல, அது சட்டம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும் பொழுது அதில் என்ன சொல்லியிருக்கிறது? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தீர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகள், மெய்யான விசுவாசிகள், மெய்யான தேவ மனுஷர்கள் சட்டத்தை மீற மாட்டார்கள். உபதேச சட்டம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து எழுதும் பொழுது, ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் முடிசூட்டப்பட மாட்டான் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த சட்டத்தின்படி தான் மல்யுத்தம் பண்ண வேண்டும், சட்டத்தின்படி ஜெபிக்க வேண்டும், சட்டத்தின்படி ஊழியம் செய்ய வேண்டும். நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு நிறைய ஆத்மபாரம் இருக்கிறது என்று சொல்லி சட்டத்தை மீறி ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தர் நமக்கு ஊழியத்துக்கு வேண்டிய பணங்களை கொடுக்கிறார், உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய ஆசீர்வாதமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். அவர் ரொம்ப தாராள மனது உள்ளவர். ஆனால் அவர் கொடுக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் உபதேச சட்டத்தின்படி தான் நீங்கள் செலவழிக்க முடியும். இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. உபதேச சட்டம். சபை உபதேச சட்டத்தை போதிக்க கடமைப்பட்டது. சபையில் தான் உபதேச சட்டம் இருக்குது. நிறைய இடங்களில் உபதேச சட்டமே இல்லை. உபதேசத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமாவே சொல்லி பழகுங்க. என்னது எடுக்க வேண்டும், உபதேசத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? உங்கள் கையில் இருக்கிற வேத புஸ்தகத்துக்கு என்ன பெயர்? சட்ட புஸ்தகம்.